குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தமிழுக்கும் அமுது என்று பெயர். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு எல்லாம் சொல்லியாச்சு. நேற்று உங்களுக்கு பதிவு போடலை, சண்டே ஸ்பெஷல் போடலான்னு பார்த்தேன். அப்புறம் சண்டே பிஸி ஆயிடுச்சு. உங்கள் அனைவரிடமும் காலையில் தமிழில் பேசுவதை மிக்க மகிழ்ச்சியாக நினைக்கின்றேன். நான் நிறைய சேனல் பார்க்குறேன், எல்லாமே ஹிந்தி தான். நமஸ்கார் दोस्त, 4,000 रुपये, 5,000 रुपये, 200 रुपये, 1.5 रुपये, 62 रुपये, 25 रुपयेன்ட்டு ஒரே ஹிந்தி தான். எனக்கு ஓரளவுக்கு ஒரு 60-70% எனக்கு புரியும். இருந்தாலும் நம்ம தமிழ் மொழியில் பேசுவதை கேட்பது போல, தமிழ் மொழியில் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது போல, தமிழ் மொழியில் அன்பை வெளிக்காட்டுவது போல, தமிழ் மொழியில் மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை, கிடைக்கல. அதனால் உங்கள் அனைவரிடமும் தமிழில் உரையாடுவதை பெருமையாகவும் நினைக்கின்றேன், மகிழ்ச்சியாகவும் நினைக்கின்றேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். வணக்கம் நண்பர்களே. ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்தாச்சு. நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம இந்த பிஸ்னஸில் எக்ஸ்பர்ட்டு கிடையாது, அதுபோல் நமக்கு இந்த பிஸ்னஸும் கிடையாது, நம்ம பிஸ்னஸ் மேனும் கிடையாது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் இறைவன் கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கான். இது மூலமாக நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். அதை விட பெரிய சந்தோஷம், ஒரு மனிதனாக வாழ்ந்துகிட்ருக்கேன். 4 சுவர், இந்த தொலைபேசி, கைபேசி, அவ்வளோதான். எங்கும் யாரோடையும் எந்த விதத்துலேயும் கூட்டணி வைக்கிறதில்ல. இன்றைக்கி மாதத்தின் முதல் நாள். எல்லாருமே இந்த பிஸ்னஸ்காரன் போகிற அந்த பிஸ்னஸ் ப்ராக்டிஸில், அதாவது அந்த மைண்டில், பிஸ்னஸ் மைண்டில் 1 to 20 வரைக்கும் தான் பெரிய பெரிய லாட்டுகள்லாம் போடுவாங்க, விலை கூடன நாட்டெலாம் போடுவாங்க. எப்படின்னா அரசு ஊழியர்கள் வந்து அந்த 1ஆம் தேதி to 20ஆம் தேதி வரைக்கும் தான் கையில் சம்பளம் இருக்கும். எப்படியாவது அவங்க காசில் நம்ம இதை பூரா விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குவாங்க. நான் ஒரு இருக்கேன் பார்த்துக்கோங்க. 20ஆம் தேதிக்கு மேலே தான் விலை கூடனே லாட்டெலாம் போடுவேன். 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா விலை குறைஞ்ச லாட்டு போட்டு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படின்னா அவங்கள்ட்டேருந்து விற்கணும் வாங்கணுங்கிற எண்ணம் மனசில் கிடையாது. நம்ம வாட்டில் போட்டுக்கிட்டே போவான், வேணும்னா வாங்கிக்கிடட்டும், வேண்டாம்னா விட்டுறட்டும், அவ்வளோதான். நேற்று ஒரு சேனலில் பார்த்தேன், ஒரு 10 காசை வந்து 6,000 ரூபா சொன்னாங்க. நான் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அது பெரிய சேனல். அப்போ நம்ம இந்த 6,000ன்னு சொல்லி தானே, இந்த 6,000த்துக்கு வாங்கி நம்ம 7,000 விற்கணும், நம்ம 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு வீட்டில் இருந்து செக் பண்ணி பார்த்தா அது உண்மையிலேயே நான் கொடுத்தது 50 ரூபா, அவன் கொடுக்குறது 6,000 ரூபா. அப்போ எந்த நாணயம் எந்த விலைக்கு போவோம்னு தெரியாமலேயே ஒரு பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கேன். அந்த என்னது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் காயினை 3 காயினை வச்சுட்டு ஈச் 1000 ருபீஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு பேக்கெட்டாக விற்கிறாங்க. 3 காயின் 3 மின்ட்டு, ஈச் 1000 ருபீஸ்னு விற்கிறாங்க. நான் 300 ரூபாய்க்கு கொடுக்கேன், அது போக மாட்டேங்குது. அந்த 3 காயினையும் 300 ரூபா அப்படிங்கிறேன். அது 2 செட்டு போச்சு, மொத்தம் ஒரு 10 செட்டு இருக்குது. இல்லை, நேற்று நான் பார்க்குறேன், வாக்கிங் போயிட்டுருக்க சமயம், நடைபயிற்சி போயிட்டுருக்க சமயம், சில சேனல்களை பார்க்குற சமயம் செட் 10 செட் இருக்கிற, 10 செட்டு இருக்குது, ஈச் 1000 ரூபாய்ங்கிறாரு. ஈச் 1000 ரூபாய், 1000 ரூபாய் அப்படிங்கிறாரு, ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறாரு. என்ன இப்படி விற்கிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு போனேன். ஒரு 5 காசு இருந்துச்சு, 5 காசையும் சேர்த்து 1 lakhs அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 3 காசு வச்சுருந்தாங்க, அந்த 3ஐயும் சேர்ந்து 1.5 லட்ச ரூபா அப்படின்னாங்க. அவர் போட்ட பதிவை மட்டும் வாங்கணும்னா ஒரு 10 லட்ச ரூபா வேணும், ஒரு பதிவை. நான் போட்ட பதிவை நீங்கள் வாங்கினோம்னா 150 ரூபா, 200 ரூபா, அல்லது 1000 ரூபாய்க்கு உள்ளே இருந்தால் போதும். நான் சும்மா எல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே கூட கொடுக்காம வருஷ பிராரமாக கலெக்ட் பண்ணி, மின்ட்டு பிராரம் கலெக்ட் பண்ணி, அதையும் வெப்சைட்டை பார்த்து வெப்லைட்லேருந்து 4ல் 1 பங்கு காசு போட்டு அதையும் விவரமாக சொல்லுவேன். 8,000 வருது, அதில் பாதி வந்தால் 4,000 வருது, அதில் பாதி வந்தால் 2,000 வருது. இந்த 2,000த்துக்கு யாரும் வாங்கிக்கோங்க அப்படிமே 2 செட்டு 3 செட்டு போகும். அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் ஒன்றா அனுப்புவேன், ஒவ்வொரு நாளாக அனுப்புவேன். ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி
மொத்தமாக நம்மகிட்ட எதுவும் கிடையாது. இது வந்து சோலா கேம். எனக்கு வந்து துணைக்கு ஆளே கிடையாது. ஒன்லி சிங்கிள் மேன். யாரையும் இது உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு தெரியாது அது. அதனால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தெரியாததை உனக்கு தெரியாதா, இது தெரியாதா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. தெரியாது, அவ்வளோதான். எனக்கே தெரியுறதுக்கு 25 வருஷம் ஆகுது. இன்னும் நான் இதில் ஒரு துளியளவு தான் கற்றுருக்கேன். இன்னும் கிடக்கு கடல் மாதிரி. நேற்று ரோமானிய நாணயங்களை பற்றி விசாரித்து இந்த வலைத்தளத்தில் போய் தமிழில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அதில் நிறைய இருக்குது. ரோமானியர்கள் நாணயம். அது மாதிரி ஹைதர் அலி திப்பு சுல்தான்லாம் நான் 600 700 கொடுத்தேன். நேற்று பார்த்தா 8000 10,000ங்கிறாங்க. சரி, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வாங்கிட்டு அப்படி ஒரு ஜாலியாக போய்கிட்டே இருப்போம். லைஃப் எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் போய்கிட்டே இருப்போம். அனைவருக்குமே காலை வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் வலைத்தளத்தின் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. சும்மா எடுத்து வச்சேன். இது உங்களுக்கு பதிவுடன் எடுத்து வைக்கல, சும்மா எடுத்து வச்சேன். இது வந்து ஒரு 500 ருபீஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஓல்டு. இது வந்து வித்தவுட்டு ருபீஸ் மார்க். இந்த 500 பக்கத்தில் அந்த 6 மாதிரி போட்டு கோடு போட்டுக்கிட்ட அந்த சுப்பாராவ் கையெழுத்துப்பட்டது. அந்த சிம்பிள் இருக்காது இதில். அடுத்து இதில் சுப்பாராவ் தான் அந்த சிம்பிள் இருக்கும். இந்த இருக்கா கீழே அதில் இல்லையா? இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டு. அடுத்து இது சிம்பிள் இல்லாததான். ஆனால் இயர் வேறு இருக்கும். அதனால் இது வந்து 2009, அது 2011. இதுவும் சுப்பாராவ் தான். அந்த சிம்பிள் இல்லாதது தான். இனிமேலாம் இது கிடைக்க கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். வருஷம் எத்தனை? 2010. இது ஒரு ரெட்டி. இது கொஞ்சம் ரேர் கரன்சி, கிடைக்க மாட்டேங்குது. 2008 இது. ஒரு செகண்ட் இஷ்யூ பிமல் ஜாலன். எல்லாத்துலேயுமே இந்த வெள்ளையில் வந்து லேஸாக எழுதியிருப்பாங்க. இயர்லாம் பின்னாடி போடலை. அது மாதிரி இந்த செகண்டாக தேர்ட் இங்கே 6 சிம்பிள்லாம் இருக்காது. என்ன இதுக்கு முந்தி உள்ளது. இது ஒரு தாள் 500 கொடுத்துட்ருக்கேன். ஈச் 500 ருபீஸ்க்கு 500 ருபீஸ். செகண்ட் இஷ்யூ சி ரெங்கராஜன். ஒன்று வந்து 500 ருபீஸு. அந்த தாள் வந்து ஒரு தாள் வந்து இது வரைக்கும் நான் 180 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அது ரேட்டு கூடிக்கிட்டு இருக்கு. இப்போ இது கிடைக்கவும் மாட்டேக்கு. ஆமாம், அதனால் ஒரு தாள் 180 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 4 விதமாக இருக்கும். 6 சிம்பிள் போட்டிருக்கும், 6 சிம்பிள் போட்டிருக்காது. இயர் வாய்ஸாக இருக்கும். ஏதாவது ஒரு வித்தியாசம் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரே கவர் வச்சுருக்க மாட்டேன். இது மாதிரி கவரை ரெட்டி மாறி இருப்பார். அது மாதிரி ஒரு சின்ன கலெக்ஷன். ஏன்னா ரகுராம்ஜி ராஜனும் இந்த இருக்குது. அதுலேயும் ஒரு தாள் வச்சுருவேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி. ரகுராம்ஜி ராஜனில் இது வந்து சிங்கிள் லெட்டர். இதுலேயே உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் லெட்டர் வந்துடும். இன்னும் இதெல்லாம் ரகுராம்ஜி ராஜன் தான். இந்த லைட்டு ஒளி வந்து எப்படி கிளாரிட்டி நானும் எவ்வளவோ போட்டு தான் பார்க்க முடியல. இதில் இருக்குல்ல, இது ஏரோநாட்டிக்கல் லெட்ரு. எல்லாத்துலையும் ஒன்று வித்தியாசமாக வச்சு தருவேன். அது மாதிரி 1000 ருபீஸ் கரன்சி வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நம்மகிட்ட இல்லை. ஒரே ஒரு 2000 ருபீஸு ரெட்டி கவர்னர் விட்ட 1000 ருபீஸில் ஒரே ஒரு தாள் கொடுக்கலாம். 2 வச்சுருக்கேன், 1 கொடுக்கலாம். சுப்பாராவில் இது வித்தவுட் ஃப்ளாக்கு, இது வித் ஃப்ளாக்கு, 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு ஒன்று வச்சுருக்கேன். இந்த பதிவு போடுறதுக்கு உங்களுக்கு பேசுகிறேனே தவிர இந்த லைட்டு கிளார் அடிக்கிறதுனால எனக்கு அந்த மனசு ஒரு திருப்தியாக இல்லை. நல்லா பளிச்சுன்னு தெரிய மாதிரி போட முடிய மாட்டேங்குது. இது வித் ஃப்ளாக்கு, இது வித்தவுட் ஃப்ளாக்கு, ரெண்டுலேயும் ஒன்று இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இது ரகுராம்ஜி ராஜன் கவர்னர் வேறையா, இதில் ஒன்று இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட் இஷ்யூ. ஆர் வெங்கட்ரமணன், எஸ் வெங்கட்ரமணன், ஆர்எம் மல்ஹோத்ரா, சி ரங்கராஜன். இது வந்து யூஎன்சி கரன்சி. இங்கிட்டலாம் எதுவுமே எழுதியிருக்காது, வச்சுருக்காது. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி வாங்கி ஒன்று வாங்கி என்னுடைய கலெக்ஷனுக்கு வச்சுருக்கேன். நோ சேல், அது சொல்லிடுறேன். என்ன அப்புறம் அதை கொடுங்க இது கொடுங்க கேட்டுக்கூடாது. இந்த இதில் வந்து 2 எண்ணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆர்என் மல்கோத்ராவில் 2 இருக்குது. 2 இருந்தால் 1 கொடுத்துருவேன். ஆமாம், சந்தேகமே இல்லை. அது வந்து யூஸ்டு கண்டிஷன். கீழே இருக்கிறது யூஎன்சி கண்டிஷன். இந்த இருக்குல்ல, எது காமிச்சிருவோமே அந்த இது சி ரங்கராஜன் அங்கேயே உட்காந்துருக்காரு. அதை வந்து அது வெங்கட்ரமணனில் போய் சி ரங்கராஜன் உட்காந்துருக்காரு. செகண்ட் இஷ்யூ ரங்கராஜனை அதோடு சேர்த்து வச்சுருவோம். அது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, யாரும் கேட்டால் தந்துடுவேன். என்ன மற்றது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 10 பைசா செட்டு ஆமாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது 15 காயின் வரும்.
இதில் வந்து எனக்கு 60, 58, 64, 67 கொஞ்சம் டிமாண்டாக இருந்துச்சு. என்னுடைய பதிவை பார்த்து என் நண்பர் சென்னையிலேருந்து அனுப்பிச்சி விட்ருக்காரு. நேற்று வந்துச்சு, இப்போ தான் பார்சலை பிரித்தேன். 35 காயின். இது எல்லாமே 60, 64, 67, 58. இது கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. அதனால் எனக்கு சென்னையிலேருந்து அனுப்பிச்சி விட்ருக்காரு. இதை வச்சுட்டு இன்னும் ஒரு 4, 5 செட்டு கொடுக்கலாம். மொத்தம் 15 காயின் உள்ள 5 செட்டு நீங்கள் எங்கே போய் வாங்குறதா இருந்தாலும் குறைஞ்சது 2000 ரூபா ஆகும். குறைஞ்சது 2000 ஆகும். நான் வந்து 750 ரூபாய்க்கு கொடுக்கேன் 15 காயின். 1960 மட்டுமே நீங்கள் வாங்கினோம்னா 300 ரூபா ஆகும் ஒரு காயின். 67 வாங்கினோம்னா 300 ரூபா ஆகும். அது ரொம்ப ரேர் 1 மின்ட் காயின். வேறு மின்ட்டெலாம் நீங்கள் தேட வேண்டாம், ஹைதராபாத் அப்படி இப்படின்லாம். அது மாதிரி இதுலேயே ஒரு காயின் நேற்று 6000 சொன்னார், இந்த 10 பைசாவிலேயே. அந்த மாதிரிலாம் என்கிட்ட இல்லை. அது என்ன, அது என்னமோ இறைவன் நம்ம கொடுக்கல, கொடுத்த அளவில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வெறும் 750 750 ரூபா இது. இது வந்து இப்போ தான் வந்திருக்கு. இதை சேர்த்து செட்டு போட்டு நான் மறுபடியும் இதே ரேட்டுக்கு தான் கொடுப்பேன். அதாவது நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறக்காண்டி இந்த விலையெல்லாம் கூட்ட மாட்டேன். அது ஒரு செட்டு இன்னும் 2-3 செட்டு கொடுப்பேன். மொத்தமே 750 ரூபா தான். 15 காயின் இருக்கும். 15 வருஷம் அதில் தொடர்ச்சியாக இருக்கும். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு மனிதராக வாழுங்க, நாணயமுள்ள ஒரு மனிதராக வாழுங்க, நாணயங்களை சேகரியுங்கள். இது என்றைக்கும் உங்களுக்கு அழிஞ்சு போகாத பொக்கிஷம். உண்மையில் சொல்லப்போனால் இந்த 10 பைசா பூரா நான் ஒரு 5 ரூபா ரேட்டுக்கு வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் 10 ரூபா ரேட்டுக்கு வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் 7 ரூபா ரேட்டுக்கு வாங்கினேன். சில நாணயங்கள் எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு. ஆனால் இப்போ குறைஞ்சது ஒரு நாணயம் வந்து குறைஞ்ச விலைக்கு போனாலும் 50 ரூபாய்க்கு போகும். அதிக விலைக்கு போனால் ஒரு காயின் 2000, 3000 போகும். அதனால் இதிலலாம் நீங்கள் ஒரு செட்டாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாம் உங்களுக்கு 100 நாணயம் கிடச்சுன்னா 100 நாணயமே 57, 59 அப்படி மாதிரி இருக்கும். 58 உள்ள இருக்காது. இது உங்களுக்கு எல்லா இயரையுமே கலெக்ட் பண்ணி வருஷப்புறம் தரேன். ஒரு செட்டு வந்து உங்களை நினைவாக என்றைக்கும் இருக்கட்டும். 15 காயின் தான் ஒரு செட்டு. வெறும் 750 ரூபா தான். நீங்கள் வந்து வருஷப்புறம் எதுவும் தேட வேண்டாம். எல்லா வருஷத்துலேயும் ஒவ்வொரு நாணயங்கள் வாங்கி உங்களோட கலெக்ஷனில் வைங்க. அதே செட்டை எப்போவாச்சும் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு கொடுக்கணும். அல்லது 15 காயினையும் 15,000 ரூபாய்க்கு கொடுக்கணும். ரொம்ப நாணயங்களோட விலையெல்லாம் ரொம்ப போயிட்டுருக்கு. வாங்கவே முடியல. ரூபாய்க்கு மரியாதையே கிடையாது. அது காப்பர் நிக்கல் காயினும் கிடைக்கவே இல்லை. அது எப்படி சேல் பண்ணணும்னு தெரியல. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். நம்ம 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபாலாம் கம்மாமுரிட்டிக்கெல்லாம் 10 ரூபாய்க்கு தான் வாங்குறது, 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறது. அதுவும் வச்சுருந்து ஒன்றா நம்ம ஏலம் போட்டு இந்த யூடியூப் சேனலும் விற்கிறது. ஆனால் சில சேனல்களில் வந்து அதிகமான விலை சொல்கிறாங்க. 700, 800, 1800, 2800 அப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியல. அந்தளவு விலை கொடுத்து நான் வாங்கவும் மாட்டேன். அது அவ்வளோ விலை கொடுத்து விற்கவும் மாட்டேன். இதெல்லாம் ஏழை எளிய மக்களுடைய, சாமானிய மக்களுடைய ஒரு சரித்திர சேவைகள், வரலாற்று சேவை. வரலாறை பற்றி நிறைய தெரியணும், நிறைய படிக்கணும், நிறைய வாழ்க்கையில் முன்னேறணும். வரலாறை படித்தால் மட்டும் போதாது, வரலாறு படைக்கணும். நம்மளும் எதையும் சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்து மக்கள் மனசில் தோன்றணும். இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொன்னதைப் போல, போற்றுவதாக இருந்தால் போற்று, புழுதி வாரி தூற்றுவதாக இருந்தால் தூற்று, ஏற்றுவதற்கு அடுத்து எனது உள்ளம் சரியெனில் எடுத்து உரைப்பேன், எவரவரினும் நில்லேன் அஞ்சேன் என்கின்ற வார்த்தைகளுக்கு இணங்க என்னை வாழ்த்துறவன் தான் வாழ்த்துங்க, தூற்றுறந்தான் தூற்றுங்க. அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாமல் நான் எனக்குன்னு ஒரு பாதை நான் போய்கிட்டே இருக்கேன். நல்ல மனிதர்கள் என்னை பின்தொடரலாம். வாழ்த்துக்கள்.